70களில் தொடங்கி இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவுல இசை உலகின் ஜாம்பவானாக திகழ்பவர் இளையராஜா. அன்னக்கிளி படம் தொடங்கி அடுத்தடுத்து பல வெற்றி படங்களை கொடுத்த இவர் ஓடாத படத்தை கூட தன்னோட இசையால ஓட வைப்பார் என்ற பெருமைக்கும் பெயர் போனவர். பல புதுமுக இயக்குநர்களின் படங்களுக்கு இசையமைத்திருக்கும் இளையராஜா முதல் படம் இயக்கும் இயக்குநர்களுக்கு சம்பளமே வாங்காமல் இசையமைத்து கொடுத்ததாக நிறைய பேர் அவரை புகழ்ந்து பேசியிருப்பதை நாம பல இடங்கள்ல பார்த்ததும் உண்டு. 80 வயசை கடந்தவராய் இருந்தாலும் கூட இன்றைக்கும் இளம் இசையமைப்பாளர்களுக்கு போட்டியாக வலம் வரும் இளையராஜா ஒரு விஷயத்துல மட்டும் கண்டிப்புடனேயே இருந்து வர்றார். அதுதான் பாடல் காப்பிரைட் விவகாரம். தன்னோட பாடல்களை சினிமாவுல மற்றவர்கள் பயன்படுத்த இளையராஜா என்றைக்குமே அனுமதிப்பது கிடையாது. தன்னோட அனுமதி இல்லாம தனது பாடல்கள் மற்றும் இசையை படங்களில் பயன்படுத்தினால் அதுக்கு காப்பிரைட் கேட்டு வழக்கு தொடர்ந்து விடுவார். இந்த பிரச்சனை முதலா எங்க தொடங்குச்சுன்னு பார்த்தோம்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி பாடகர் SP பாலசுப்ரமணியம் அனுமதி இல்லாம மேடைகள்ல தான் இசையமைத்த பாடல்களை பாடக்கூடாதுன்னு இளையராஜா அவருக்கு நோட்டீஸ் அனுப்பின செய்தி ரசிகர்களை அதிர்ச்சியில ஆழ்த்துச்சு. காரணம், இளையராஜா SPB காம்போனாலே அது ஒரு வேற லெவல் ஃபீல் கொடுக்கிற பாடல்கள். 2 பேரும் சேர்ந்து ஆயிரக்கணக்கான பாடல்களுக்கு மேல ஒர்க் பண்ணி இருக்காங்க. அப்படி ஒரு நட்பு இருந்தும் இளையராஜா SPBக்கு நோட்டீஸ் அனுப்பியது ரொம்பவே அதிர்ச்சி அளிச்சது. 2015 இயக்குனர் சங்கரோட ப்ரொடக்ஷன்ல வெளியான கப்பல் படத்துல இளையராஜாவோட ஊரு விட்டு ஊரு வந்து பாடல யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்காக சங்கருக்கும் நோட்டீஸ் அனுப்பி இருந்தாரு இளையராஜா. அவர்கிட்ட சங்கர் சமாதானம் பேசின அப்புறம்தான் இந்த பிரச்சனை சுமூகமா முடிஞ்சது. இதுக்கப்புறம் 96 படத்துல யமுனை ஆற்றிலே, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்துல சிவராத்திரி, மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல கண்மணி, குட் பேட் அக்லி திரைப்படத்துல ஒத்தரூபா, எஞ்சோடி மஞ்சக்குருவி, கூலி படத்துல வா வா பக்கம் வா, இப்படி லைனா தன்னோட பாடல்களுக்கு அனுமதி பெறாம யூஸ் பண்ண எல்லாருக்கும் காப்பிரைட் கேட்டு ப்ரொடியூசர்ஸ்க்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனாரு இளையராஜா. இந்த வரிசையில இப்போ புதுசா கேஸ் வாங்கி இருக்குது டியூட். இந்த படத்துல கருத்த மச்சான் 100 வருஷமாகிய இளையராஜா இசையமைத்த 2 பாடல்களை யூஸ் பண்ணி இருந்தாங்க. இந்த நிலையில இந்த பாடல்களுக்கு தன்னோட அனுமதி வாங்கலன்னு சொல்லி இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது பாடல்களின் உரிமையை எக்கோ நிறுவனம் கிட்ட இருந்து சோனி நிறுவனம் வாங்கிட்டாங்க. சோனி நிறுவனம் கிட்ட முறையான அனுமதி வாங்கித்தான் படத்துல யூஸ் பண்ணோம்னு டியூட் பட தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தரப்புல தெரிவிக்கப்பட்டுச்சு. இதனையடுத்து வழக்கு விசாரிச்ச நீதிபதி 30 வருஷத்துக்கு முன்னாடி வெளியான இந்த பாடல்களை இப்போ ரசிகர்கள் கேட்டு ட்ரெண்ட் ஆக்கிட்டு வர்றாங்க. இதுல இசையமைப்பாளர் இளையராஜா எப்படி பாதிக்கப்படுவார்னு கேள்வி எழுப்பியதோட வழக்கும் தேதி குறிப்பிடாம தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த இஷ்யூ தான் பேசு பொருளாக இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.